இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்பாடு செய்திருந்த தந்தை செல்வாவின் 128வது ஜனன தின நிகழ்வுகள் யாழ் நகரில் உள்ள தந்தை செல்வாவின் நினைவு சிலைக்கு அருகில் நடைபெற்றன. இதன்போது தந்தை செல்வாவின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 128 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய விடுதலைக்காக உழைத்த ஒருவர் பிறந்ததை நாங்கள் மிக்க உணர்வோடு இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். சமஷ்டியை அடிப்படையாக வைத்து தந்தை செல்வா ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார். சமஷ்டி கோட்பாடு அன்றிலிருந்து இன்று வரை தந்தை செல்வா உருவாக்கிய சமஷ்டி கட்சி, இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெயர் சமஷ்டி கட்சி. அதே கொள்கையோடு பயணிக்கிற நாங்கள் அதற்கு அத்திவாரமிட்ட அடித்தளமிட்ட அந்த பெருந்தகையை இன்றைய தினம் மிகவும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறுகிறோம். இதேவேளை தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வவுனியா, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, திருக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் மறைந்த தந்தை செல்வாவின் ஜனன தினம் நினைவு கூறப்பட்டது. தந்தை செல்வா என அழைக்கப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் 1898 ஆண்டு மார்ச் மாதம் 31 பிறந்தார். யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரி மற்றும் புனித பரியோவான் கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த இவர் கொழும்பு புனித தோமையார் கல்லூரியில் கல்வி கற்றதுடன் பின்னர் லண்டன் பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சட்டக் கல்லூரியில் தனது உயர்கல்வியை தொடர்ந்தார். மறைந்த ஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியலில் பிரவேசித்த அன்னார் 1947 ஆண்டு காங்கேசன்துறை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். பின்னர் 1949 ஆண்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இலங்கை தமிழரசு கட்சியை ஸ்தாபித்தார். இலங்கை இன பிரச்சினைக்கு தீர்வாக கூட்டாட்சி அரசியல் முறையை வலியுறுத்தி தனது கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு சென்ற அகிம்சாவாதியான தந்தை செல்வா 1977 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 தனது 79வது வயதில் இறைவனடி சேர்ந்தார்.